எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம 2 சாப்டருக்கான லாஸ்ட் 10 இயர்ஸ் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், ரெண்டாவது பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இது 2 சாப்டர் பார்க்கும்போது நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் படிக்க முடியும். ரெண்டாவது எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெரியும். ஸோ தேட் நம்ம ப்ரிப்பரேஷன் இது நமக்கு பூஸ்ட் பண்ணி தரும். ப்ரிப்பரேஷனை இது பூஸ்ட் பண்ண பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்ம Xylem லேர்னிங்ல இருந்து XPL சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் Xylem பிரீமியர் லீக் சொல்லிட்டு டிசம்பர் 26 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் டவுட் சால்விங் ஃபீச்சரு, ஏ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸு, ரைட் சூப்பர் மெட்டீரியல் அண்ட் நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட்டு, கிரேட் இண்டியன் பேட்டில் அதாவது ஜிஇபி எக்ஸாம் இது நடக்கும். இந்த ஜிஇபி எக்ஸாம் மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போது யூஸ் திஸ் கூப்பான் கோட். இப்போ பொங்கலுக்கு 15% ஆஃபர் வேறு போகுது. சரியா? ஸோ அப்போது ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கோர்ஸு, ரைட், மெட்டீரியல், டேப் இதெல்லாம் சேர்ந்த ப்ரைஸ் தான் இந்த 19574. ஸ்கேன் QR கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், LMRPன்னு சொல்லுவோம். அப்போ நீட் 2026 ரொம்ப நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது ஆஃப்லைன் சென்டர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. இப்போ ஜனவரி 4th வீக்லேருந்து இது ஆரம்பிக்குது. இதில் 8000 ப்ளஸ் நீட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25 ப்ளஸ் LMRP எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டெஸ்ட்டாக எழுதுவீங்க. ப்ளஸ் ஒரு 30 மாக் டெஸ்ட் இருக்குது. நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யூ கேன் விசிட் அவர் சென்டர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அப்போது எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷனும் பண்ணுவோம். சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30-35 டேஸில் தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் வி ஆர் லான்ச்சிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஜிஇபி டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட், அப்புறம் லைவ் கிளாஸ், டவுட் சால்விங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது மார்ச் 27. நீங்கள் இப்போவே இதில் சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் XPL பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். சரியா? ஸோ ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் 8129000700. உங்களுடைய டவுட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குவரிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே செஷனுடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபாலோயிங் எக்ஸாம்பிளில், ரைட், நான் டெஸ்டிலேட்டட் ஆல்காலிக் பெவரேஜஸ் ஈஸ்ட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நான் டெஸ்டிலேட்டட் ஆல்காலிக் பெவரேஜஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டெஸ்டிலேஷன் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ஆல்கால் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இது கொடுத்துருக்கிறதுல பீர் தான் ரைட் ஆன்சரு. பியர் அண்ட் வைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்டிலேஷன் மூலமாக வருது. சரியா? ஸோ அப்புறம் அடுத்து இதை நம்ம மேட்ச் பண்ணணும். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிக்கம் வந்துட்டு பியூட்ரிக் ஆசிடை கொடுக்கும். பேர்லேயே இருக்குது பியூட்டைலிக்கம். அப்போ பியூட்ரிக் ஆசிடு ஏக்கு 3. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சாக்ரோமைசிஸ் சர்வீஸ் எத்தனால கொடுக்கும்? ரைட்டா? அப்போ அது ஈஸ்ட்டு. அப்போ பிக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1. ரைட், அப்புறம் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அது வந்துட்டு சைக்ளோஸ்போரின் ஏவை கொடுக்கும். ஸோ அப்போ சிக்கு 4 மட்டும் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆப்ஷன் 2 சொல்லிட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகைனஸை கொடுக்கும். எல்லாமே டைரக்ட் NCERT. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து எந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட் அல்லது இம்யூனோசப்ரசிவ் மாலிகுல் சைக்ளோஸ்போரின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஹிண்ட் என்னன்னா பாலிஸ்போரம் SP ஸ்போரம் அப்படி இருக்குதா? ஸோ அப்போ இட் வில் கிவ் யூ சைக்ளோஸ்போரின் ஏ அப்படி சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் சரியான ஆன்சர். அப்போ அடுத்து அகெயின் பியூட்டாலிக் ஆசிட் கொடுக்குது. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் இட் இஸ் கிவிங் சைக்ளோஸ்போரின் ஏ. ஓகே, மொனாஸ்கஸ் புர்புரியா ஸ்டாட்டின் கொடுக்கும். அது பிளட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அஸ்பரஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட் கொடுக்குது. ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 2 வந்துடும். ஓகே, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு அப்புறம் 4, டிக்கு 3. சரியா? அப்போ அடுத்து திருப்பி லாக்டோபாசிலஸ் வந்துட்டு கேர்டு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஏக்கு வந்துட்டு 2, அப்புறம் சாக்ரோமைசிஸ் சர்வீஸ் ஏ, ஈஸ்ட் வந்துட்டு பிரெட் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ பிக்கு 4, ரைட்டா? ஏக்கு 2, பிக்கு 4. அப்புறம் நைகர் வந்து சிட்ரிக் ஆசிட். அப்போது ஆப்ஷன் 3 வரும். அஸ்டோபாக்டர் அசிட்டை வந்துட்டு அசிட்டிக் ஆசிடு. அப்போது பேர்லேயே இருக்குது அசிட்டையா. ஸோ அசிட்டிக் ஆசிடை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் எதுன்னு கேட்குறாங்க. பிளான்ட் டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பயோனா லிவிங் ஆர்கனிசமா? அப்போது ஒரு லிவிங் ஆர்கனிசமை பயன்படுத்தி பிளான்ட்டை அட்டாக் பண்ணக்கூடிய மற்ற ஆர்கனிசமை நம்ம அழிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறதுல ட்ரைகோடர்மா ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. இந்த ஃபங்கை என்ன பண்ணும்? மற்ற டிசீஸ் காசிங் பேத்தஜென்ஸை இது அழிக்கும். ஓகேவா? பிளான்ட்டை அடிக்கக்கூடிய மற்ற பேத்தஜென்ஸை அடிக்கும்.
ரைட். அப்போ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கமர்ஷியல் பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட், அதுக்கு பேர் ஸ்டாட்டின், மொனாஸ்கஸ் புர்புரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆப்ஷன் சி டைரக்ட் என்சிஆர்டி. ரைட். ஸோ கரெக்ட் குரூப் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ அப்போது இது வராது, இது வராது, இது வரும். ஏன்னா இவங்க 2 பேரும் பயோ ஃபர்டிலைசர். சரியா. அப்புறமா இது வரும். ரைட். அண்ட் இது கூட வரும். ரைட்டா. ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்துட்டு இட் இஸ் அ வைரஸ். ஸோ அது வராது. ட்ரைகோடர்மா வரும், பேக்லோ வைரஸ் வரும், இது வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான். இது பயோ ஃபர்டிலைசர், இது கூட அதுதான். இது என்னது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. அப்போ ஆப்ஷன் 3ல இருக்க எல்லாமே பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். சரியா. ஸோ அடுத்து மில்க்கு கேர்டாக மாறுது. அப்போ நியூட்ரியன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரைட். எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த விட்டமின் B12 அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் மில்க்கு கேர்டாக மாறும்போது நியூட்ரியன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சரியா. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சரு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஃபாலோயிங் கீழே இருக்க ஃபாலோயிங்கில் எது சஸ்பெண்டட் சாலிடை ரிமூவ் பண்ணும். ரைட்டா. அது பிரைமரி ட்ரீட்மெண்ட்டு தான். அந்த கிரிட் ரிமூவ் ஆகுதுல்ல, ஸோ அதான் அந்த சஸ்பெண்டட் சாலிடு அது கீழே ரிமூவ் ஆகும் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். சரியா. ஸோ அடுத்து ட்ரைகோடர்மா பாலிஸ்போரன் அகெயின் சைக்ளோஸ்போரின் ஏ இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். எது ராங்னு கேட்குறாங்க. இது கரெக்டு. மொனாஸ்கஸ் புர்புரியஸ் ஸ்டாட்டினை கொடுக்கும், பிளட் கொலஸ்ட்ராலை ரோயர் பண்ணும், இதுவும் கரெக்டு. ஸ்ட்ரெப்டோகைனஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு பை த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், அது பிளட் வெசலில் இருக்கிற கிளாட்டை ரிமூவ் பண்ணும், இதுவும் கரெக்டு. அப்புறம் பியூட்டலிகம் லைபேஸ் கொடுக்காது, பியூட்டாரிக் ஆசிட் தான் கொடுக்கும். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர். சரியா. இது தப்புன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ நம்ம பயோடைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் குவார்டட் அப்படின்னா அந்த 4 ரீசன்ஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்குல்ல, அதுதான் பயோடைவர்சிட்டி அழிகிறதுக்கான 4 காரணங்கள். அப்போ ஏக்கு 3, அப்புறம் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் இங்கே க்ரையோ ப்ரிசர்வேஷன் வரும். அந்த பர்டிகுலர் விஷயத்தை வேற ஒரு ஸ்பெஷல் செட்டப்பில் வச்சு பாதுகாக்கிறது. கெமீட்டை வந்துட்டு லிக்விட் நைட்ரஜனில் வச்சு பாதுகாப்பாங்க. ஓகேவா. லேண்டனா வந்துட்டு ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷனில் வரும். இட் இஸ் இன்வேசிவ் வீட் ஸ்பீசிஸு. அப்போ சிக்கு 2. ஸோ அப்போ ஏக்கு 3. ஓகே. அதுக்கப்புறம் பிக்கு 1. சரியா. சிக்கு 2. அப்புறம் டூடோ வந்துட்டு எக்ஸ்டிங்ஷன் ஆனது. ரைட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். டூடோ அழிஞ்சது, எக்ஸ்டிங்ஷன் ஆனது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். சரியா. கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் எது வந்து எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட்டா. ஸோ அப்போது எக்ஸிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸிட்டிவ், இது எக்ஸிட்டிவ், இது இன்சிட்டிவ், இது இன்சிட்டிவ், இது இன்சிட்டிவ். ஜூ பாட்னிக்கல் கார்டன் எக்ஸிட்டிவ், அந்த ஆர்கனைசத்தை அது இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு அங்கே நம்ம பாதுகாக்க போகிறோம். சரியா. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சரு. அடுத்து கீழே இருக்கிற ஃபாலோயிங்கை பயோடைவர்சிட்டி லாஸுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அதில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும், கோ எக்ஸ்டிங்ஷன் வரும், ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். 4த்துல இங்கே 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் கொடுக்கல. ஸோ அப்போது ஏபிடி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா. மனுஷன் வேட்டையாடியே அழிக்கிறான். அப்புறம் கோ எக்ஸ்டிங்ஷனுங்கும் போது இப்போ பிளான்ட்டு பாலினேட்டர்லாம் ரெண்டும் மியூச்சுவலாக டிபெண்ட் ஆகிருக்கும். ஒன்று செத்துச்சுன்னா இன்னொன்று அழிஞ்சிரும். ரைட்டா. இது வந்துட்டு ஹேபிடட் லாஸ் ஆகிறது, ஃப்ராக்மெண்ட் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு என்ன ஆகும், பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். சரிங்களா. அப்போது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸுக்குள்ளே அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்துட்டு IUCN தான். ரெட் லிஸ்ட் அப்படின்றத விட்டாங்க. ரைட். எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் அழியக்கூடிய அபாயத்தில் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ரைட்டா. ஸோ அடுத்து ட்ராபிக்கல் ரீஜனில் வந்துட்டு ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்கும். எதனால அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அங்கே ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டாக இருக்குதா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸு, அப்புறம் நிறைய டைம் கிடச்சிச்சா ஸ்பீசிஸ் டைவர்சிஃபிகேஷனுக்கு அப்படின்னா எஸ், அது ரொம்ப வருஷமாக அன்டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு ட்ராபிக்கல் ரீஜியன். அப்புறம் அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வர்றதுக்கு நிறையா டைம் கிடச்சிச்சு. அண்ட் அடுத்து அங்கே மோர் சீசனலாக அப்படின்னா கிடையாது, இட் இஸ் லெஸ் சீசனல். நிறைய சீசன்ஸ் ட்ராபிக்கில் இருக்காது, டெம்பரேட்டில் தான் நிறைய சீசனல் இருக்கும். நிறைய சோலார் எனர்ஜி இருக்குதா அப்படின்னா ஆமாம், நிறைய சோலார் எனர்ஜி இருக்குது. அதனால தான் ட்ராபிக்கல் ரீஜனில் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகம். அடுத்து என்விரான்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நீ ஸ்பெஷலைசேஷன் ஆகுதா அப்படின்னா எஸ், ட்ராபிக்கல் ரீஜனில் என்விரான்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீ ஸ்பெஷலைசேஷன் ஆகும். அப்போனா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வாழ்வதற்கு அந்த உயிரினம் அடாப்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். சரிங்களா. ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெடிக்டபிளா? ஆமாம், ட்ராபிக்கல் மோரலஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி சீசன் மாறதுனால நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ACDE வில் பி த ரைட் ஆன்சரு, ஆப்ஷன் 4. சரியா. அப்போ அடுத்து என்ன டைப் ஆஃப் கன்சர்வேஷனில் த்ரெட்டன்டு ஸ்பீசிஸை வந்து நேச்சுரல் ஹேபிடேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்பெஷல் செட்டிங்கில் வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னா அது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். சரியா. அப்போது இங்கே அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அதனால் நம்ம ஜென்ரலாக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் போட்டுக்கலாம். அந்த ஆர்கனைசர் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு பாதுகாக்கிறது எக்ஸிட்டிவ். இங்கே அது இல்லை. ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் போட்டுக்கலாம். சரியா. ஈவல் குவார்டரில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4 ரீசன் சொன்னேன்னா அதில் அந்த ஹேபிடேட் அழிகிறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால தான் நிறைய ஸ்பீசிஸ் அழியும். சரியா. ஸோ அப்போ ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் அமாங் த 4 ரீசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அல்லது பயோடைவர்சிட்டி லாஸ். சரியா. சூப்பர். அப்போ ஹிஸ்டாரிக் கன்வென்ஷன் வந்து பயோடைவர்சிட்டியில் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வச்சாங்க. ஃபஸ்ட்டு எர்த் சமிட் ரியோ டி ஜெனீரோவில் வச்சாங்க. அது எந்த வருஷம்னா 1992. ஓகேவா.
ஸோ பிரேசிலில் வச்சது 1992 ஆப்ஷன் 1 டைரக்ட் என்சிஆர்டி ரைட். ஸோ எது வந்துட்டு எக்ஸிட்டு கிடையாதுன்னு கேட்குறாங்க. இது எக்ஸிட்டு, இது எக்ஸிட்டு, இது இன்சிட்டு அண்ட் இது கூட எக்ஸிட்டு தான் சரியா. ஸோ இது கெமிட் எல்லாம் கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்விட்ரோவில் ஃபர்டிலைசேஷன் பண்ணலாம் ரைட். அப்போ பிளான்ட்டை வந்து டிஷ்யூ கல்ச்சரில் மைக்ரோ ப்ரொபகேஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். இது இன்சிட்டில் வரும். ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு எக்ஸிட்டு கிடையாது சரியா. ஸோ அப்போ அடுத்து ஹேபிடட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், கோ எக்ஸ்டிங்ஷன் இதெல்லாம் என்னதுன்னா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் சரியா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 பயோடைவர்சிட்டி லாஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ரைட். அடுத்து இன்சிட்டு கன்சர்வேஷன் என்னது, அந்த ஆர்கனிசம் வாழக்கூடிய இடத்துலேயே வச்சு பாதுகாக்கிறது. கன்சர்வ் ஒன்லி எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ், ப்ரொடெக்ட் கன்சர்வ் ஹோல் எக்கோஸ்டம், கன்சர்வ் ஒன்லி ஹை ரிஸ்க் ஸ்பீசிஸ், கன்சர்வ் ஒன்லி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அந்த மொத்த எக்கோஸ்டத்தையுமே பாதுகாக்கிறது தான் இன்சிட்டு ஓகேவா. அந்த ஆர்கனிசம் ப்ளஸ் அது இருக்கிற மொத்த அந்த ஃபாரஸ்ட்டையே பாதுகாக்கிறது சரிங்களா, புரியுதா. ஸோ ராபர்ட் மே குளோபல் ஸ்பீஸ் டைவர்சிட்டி எவ்வளோ சொல்கிறாருன்னா 7 மில்லியன், வேர்ல்டு ஃபுல்லாக 7 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்துட்டு இருக்கலாம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் டைரக்ட் என்சிஆர்டி. அடுத்து கீழே இருக்கிற ரீஜியன்ஸு எந்த ரீஜன் வந்து குளோபல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் ஆஃப் குளோப் எக்ஸிபிட் ஹையஸ்ட் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி கொடுத்துருக்கிறதுல எங்கே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும்னா அமேசான் ஃபாரஸ்ட் தான். பூமியிலே அமேசான் ஃபாரஸ்ட்டில் தான் பயோடைவர்சிட்டி ஜாஸ்தி சரியா. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ரைட். அடுத்து கீழே இருக்க ஃபாலோயிங்கில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் அனிமல் பிளான்ட் பீங் ட்ரைவன் டு எக்ஸ்டிங்ஷன். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்குது. பிளான்ட் அனிமல்லாம் அழிகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அது வாழ்கிற இருப்பிடம் அழிஞ்சு போகிறது தான். ஸோ ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. எர்த் சமிட் 1992 வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க அப்படின்னா ரைட். ஸோ ஃபார் இமீடியட் ஸ்டெப்ஸ் டு டிஸ்கன்டினியூ யூஸ் ஆஃப் சிஎஃப்சி, ரெடியூஸ் CO2 எமிஷன், கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பெனிஃபிட். இதுதான் பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கோ அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அதான் சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன். தொடர்ந்து பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சமிட்டில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. அப்போ கீழே இருக்கிறதுல எல்லாமே இன்சிட்டு எல்லாமே எக்ஸிட்டில் வரும் எக்ஸப்ட் ஒன்றை தவிர. அது ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் வரும், இது இன்சிட்டு, இது எக்ஸிட்டு அண்ட் இது எக்ஸிட்டு. ஸோ அப்போ சாக்ரட் குரூப் மட்டும் தான் இன்சிட்டு. இது வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ரீஜனை அங்கே இருக்கிற ஆர்கனிசம்ஸை ஹானர் பண்ணி புனிதமாக கன்சிடர் பண்ணி அதை பாதுகாப்பாங்க அங்கே இருக்கிற மக்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அது இன்சிட்டில் வந்துடும் சரியா. அடுத்து பயோஸ்பியர் ரீஜன் விச் இஸ் லீகலி ப்ரொடெக்டட் அண்ட் வேர் நோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அலோடு. இது என்சிஆரில் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அதை பொறுத்த வரைக்கும் கோர் ஜோன், பஃபர் ஜோன், டிரான்சிஷன் ஜோன் இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டியே அலோவ் பண்ணாத, ஹியூமன் வரவே முடியாத ஜோன் வந்து கோர் ஜோன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரியா. அடுத்து கீழே இருக்க ஃபாலோயிங்கில் எக்ஸிட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல எக்ஸிட்டிவ் சம்மந்தப்பட்டது எது ரைட்டா. ஹிமாலயா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்சிட்டில் வரும் கரெக்டாக. உங்களுக்கு ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு இந்தியாவில் 3 ஹாட்ஸ்பாட் இருக்குது. அப்போ அது வந்து இன்சிட்டில் வரும். சஃபாரி எக்ஸிட்டு இன்சிட்டு அதில் தான் வரும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு அகெயின் அது வாழக்கூடிய அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறது தான், அதுவும் இன்சிட்டில் தான் வரும் சரியா. ஸோ எக்ஸிட்டு வந்துட்டு வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சஃபாரி பார்க்னாலே எக்ஸிட்டு தான் சரியா. ஓகே, இப்போ அடுத்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை. ஏரியா ஏற ஸ்பீசிஸ்னஸும் ஏறும் ஒரு லெவல் வரைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. அடுத்து கீழே இருக்கிறதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட் பீயிங் ட்ரைவன் டு எக்ஸ்டிங்ஷன். ரிப்பீட் ஆயிருக்குது. இருப்பிடம் அழிகிறதுனால தான் பிளான்ட் அனிமல் அழிஞ்சிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க ரைட். செஷனுடைய நோட்ஸ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்ம Xylem லேர்னிங்லேருந்து XPL சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் Xylem ப்ரீமியர் லீக் சொல்லிட்டு டிசம்பர் 26 ஃபஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் டவுட் சால்விங் ஃபீச்சரு, ஏ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸு ரைட். சூப்பர் மெட்டீரியல் அண்ட் நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, கிரேட் இண்டியன் பேட்டில் அதாவது GEB எக்ஸாம் இது நடக்கும். இந்த GEB எக்ஸாம் மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் GST. அப்போது யூஸ் திஸ் கூப்பான் கோட். இப்போ பொங்கலுக்கு 15% ஆஃபர் வேறு போகுது சரியா. ஸோ அப்போது ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கோர்ஸு
ரைட், மெட்டீரியல், டேப் இதெல்லாம் சேர்ந்த ப்ரைஸ் தான் இந்த 19574. ஸ்கேன் QR கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், LMRPன்னு சொல்லுவோம். அப்போ நீட் 2026 ரொம்ப நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது ஆஃப்லைன் சென்டர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. இப்போ ஜனவரி 4th வீக்லேருந்து இது ஆரம்பிக்குது. இதில் 8000 ப்ளஸ் நீட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25 ப்ளஸ் LMRP எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் டெஸ்ட் எழுதுவீங்க. ப்ளஸ் ஒரு 30 மார்க் டெஸ்ட் இருக்குது. நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யூ கேன் விசிட் அவர் சென்டர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷனும் பண்ணுவோம். சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30-35 டேஸில் தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் வி ஆர் லான்ச்சிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. GEB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், அப்புறம் லைவ் கிளாஸ், டவுட் சால்விங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட பிரைஸ் 10,000 + GST. இது மார்ச் 27. நீங்கள் இப்போவே இதில் சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் XPL பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். சரியா? ஸோ ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் 8129000700. உங்களுடைய டவுட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குவெரிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி